காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பாசி பயிறு வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டையும் வச்சு ஒரு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாசிப்பயிறு கொண்டக்கடலை உருண்டை குழம்புக்கு நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் பாசிப்பயிறு ஒரு டம்ளர், கொண்டக்கடலை ஒரு டம்ளர் எடுத்து இதில் ஊற வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூனுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சேன். இது கூடவே ஒரு 6 வரமிளகாயும் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 3/4 ஸ்பூனு சோம்பு, நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகா, இந்த பயிர்களை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. குழம்புலையும் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக இருந்தால் வழுக்குன்னு போயிடும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வடையும் போடலாம். ஒரு பச்சை மிளகா மட்டும் நறுக்கி போட்டு வடையும் போடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உருண்டை தேவையான அளவு பிடிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் போடுவேன். இந்த அளவுக்கு உருட்டி வச்சிடலாம். தேவையான அளவு உருண்டை. நான் கொஞ்சம் வடையும் போட போகிறேன் இதில். கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, இன்னும் காயலையோ, காஞ்சிருச்சு. சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இதையும் சேர்த்துறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப்பரில் போட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வர தக்காளி கரையவே மாட்டேங்குது, அதனால் சாப்பரில் தான் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ இதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக தான் போடுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும். 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றுறேன். இதுக்கு புளி ரொம்ப தேவையில்லை. தக்காளி சேர்க்குறதுனால புளி ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போது நம்ம அரைச்சதில் அந்த மிக்சியில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் இதோட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் இந்த குழம்பு, ஏன்னா உருண்டை போட்ட உடனே நமக்கு கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணி, இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம உருண்டையை சேர்த்துடலாம். அவிக்கெல்லாம் வேண்டாம். உருண்டை சும்மாவே போட்டால் கரையவே கரையாது. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஹையில் வச்சுட்டு தான் உருண்டையை போடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா உருண்டையை சேர்த்துடலாம். மெதுவாக கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. பெருசாக போட்டால் வேகிறதுக்கும் லேட் ஆகும், சாப்பிடவும் ஒரு மாதிரியாக இருக்கும். சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இப்படியே வச்சுட்டு
கொதிக்கிற வரைக்கும் கரண்டி போடக்கூடாது. இது உருண்டை வெந்து அப்படியே மேலே வரும். அப்புறம் தான் நம்ம கரண்டி போடணும். இப்படியே இருக்கட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே வடைக்கு ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு அதே மாவில் தான் ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். அரிசி மாவு ரொம்ப சேர்க்க வேண்டாம். வடை அப்படியே என்னது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துடலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உருண்டை வெந்து மேலே வருது. இந்த ஸ்டேஜில் லேசாக கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டு எடுத்துடலாம். குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப கிண்டக்கூடாது, போதும். இப்போது கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. எல்லா உருண்டையும் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். இந்த அளவு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக வச்சோம். இன்னும் ஆறுனா இன்னும் கெட்டிப்பட்டுரும். போதும். இப்போ இறக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். நான் குட்டி குட்டி வடையாக போடுறேன். அது எங்கள் வீட்டில் பிடிக்கும். என் பையனுக்கு குட்டி குட்டி வடை தான் ரொம்ப பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. ஃபுல்லாக ஹையில் வச்சிடாதீங்க, உள்ளே வடை வேகாது. இந்த அளவு வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பாசிப்பயிறு கொண்டக்கடலை உருண்டை குழம்பும் அதுலேயே வடையும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.